அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 7 அல் அராஃப் 176லேருந்து பார்க்க போகிறோம். நாம் நாடி இருந்தால் அவற்றின் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம். எனினும் அவன் இவ்வுலகத்தின் பக்கம் சாய்ந்து தனது சுய விருப்பத்தை பின்பற்றினான். அவனுக்கு எடுத்துக்காட்டு ஒரு நாயை போன்றது. நீர் அதனை விரட்டினாலும் நாக்கை தொங்கவிட்டு கொள்கிறது, அதை விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்கவிட்டு கொள்கிறது. இதுவே நமது வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்தாருக்கு எடுத்துக்காட்டாகும். அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த வரலாறுகளை எடுத்துரைப்பீராக. நமது வசனங்களை பொய்யென கூறிய கூட்டத்தார் மிக கெட்ட உதாரணமாகி விட்டனர். அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டனர். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரே நேர்வழி பெற்றவர். யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களே நஷ்டமடைந்தோர். ஜின்கள் மற்றும் மனிதர்கள் அதிகமானோரை நரகத்திற்காகவே படைத்துள்ளோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் விளங்கி கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அவற்றின் மூலம் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அவ்வாறல்ல, அவற்றை விட அவர்கள் வழிகெட்டவர்கள். அவர்களை அலட்சியம் செய்தவர்கள். அல்லாஹுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே அவனை அலையுங்கள். அவனது பெயர்களில் திரித்து கூறுவோரை விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்காக கூலி கொடுக்கப்படுவார்கள். உண்மையை கொண்டு வழிகாட்டி அதன்படி நீதி செலுத்தும் ஒரு சமுதாயத்தினரும் நாம் படைத்தவற்றில் உள்ளனர். நமது வசனங்களை பொய்யென கூறுவோரை அவர்கள் அறியாத விதத்தில் சிறிது சிறிதாக பிடிப்போம். அவர்களுக்கு நான் அவகாசம் வழங்கியுள்ளேன். எனது சூழ்ச்சி உறுதியானது. நம் தூதராகிய அவர்களின் தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? அவர் தெளிவான எச்சரிப்பவர் தவிர வேறில்லை. வானங்கள் பூமியின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களையும் அவர்களுக்கான தவணை நெருக்கத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? இதற்கு பிறகு எந்த செய்தியின் மீது தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்? யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அவர்களின் வரம்பு மீறலில் அவர்களை தடுமாற விட்டு விடுகிறான். உலகம் அழியும் நேரம் எப்போது ஏற்படும் என உம்மிடம் கேட்கின்றனர். அதை பற்றிய அறிவு என் இறைவனிடம்தான் இருக்கின்றது. அதற்கான நேரத்தில் அவனையன்றி யாராலும் அதை வெளிப்படுத்த முடியாது. வானங்களிலும் பூமியிலும் அது பெரும் பாரமாகவே இருக்கும். திடீரென்று அல்லாமல் அது உங்களிடம் வராது என்று கூறுவீராக. நீர் அதை பற்றி மிகவும் தெரிந்தவரை போன்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது என்று கூறுவீராக. எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கே எந்த நன்மையோ தீமையோ செய்வதற்கு சக்தி பெற மாட்டேன். நான் மறைவானவற்றை அறிபவனாக இருந்திருந்தால் நன்மைகளையே அதிகம் பெற்றிருப்பேன். எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்காது. இறை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனும் நற்செய்தி கூறுபவனுமே தவிர வேறில்லை என்று நபியே நீர் கூறுவீராக. அவனே ஒரே ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்தான். மேலும் அவரிடமிருந்து அவரது துணையை அவளிடம் அவர் நிம்மதி பெறுவதற்காக படைத்தான். அவளுடன் அவளது கணவன் சேர்ந்த போது அவள் லேசான கருவை சுமந்து அதனுடனே அவள் நடந்தாள். அது கனத்த போது நீ எங்களுக்கு நல்லதொரு குழந்தையை வழங்கினால் நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று தமது இறைவனான அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தனர். அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையை அவன் வழங்கிய போது அவர்களுக்கு அவன் வழங்கியதில் அவனுக்கு இணைகளை ஏற்படுத்தினர். அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். எந்த பொருளையும் படைக்காதவற்றையா அவர்கள் இணையாக்குகின்றனர்? அவர்களே படைக்கப்படுகின்றனர்.
இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். இன்னும் தமக்கே அவர்களால் உதவ முடியாது. நீங்கள் அவர்களை நேர்வழியை நோக்கி அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது வாய் மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமே. அல்லாஹ்வின்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்கள் உங்களைப் போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை பிரார்த்தியுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். நடக்கும் கால்கள் அவர்களுக்கு உண்டா? அல்லது பிடிக்கும் கைகள் அவர்களுக்கு உண்டா? அல்லது பார்க்கும் கண்கள் அவர்களுக்கு உண்டா? அல்லது கேட்கும் காதுகள் அவர்களுக்கு உண்டா? உங்களுடைய இணை கடவுள்களை அலையுங்கள், பின்னர் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு அவகாசம் அளிக்காதீர்கள் என்று நபியே கூறுவீராக. இவ்வேதத்தை இறக்கி வைத்த அல்லாஹ் தான் என் பாதுகாவலன், அவனே நல்லோரை பாதுகாக்கின்றான் என்றும் கூறுவீராக. அவனையன்று நீங்கள் யாரிடம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். இன்னும் தமக்கே அவர்களால் உதவவும் முடியாது. அவர்களை நீங்கள் நேர்வழியை நோக்கி அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் உம்மை பார்ப்பதாக நீர் நினைப்பீர், ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மன்னிக்கும் தன்மையை எடுத்துக்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை புறக்கணிப்பீராக. உமக்கு சைத்தானிடமிருந்து ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவீராக. அவன் செவியேற்பவன், நன்கறிந்தவன். இரையச்சமுடையோருக்கு சைத்தானிடமிருந்து தீய எண்ணம் ஏற்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். உடனே அவர்கள் விழிப்படைவார்கள். ஷைத்தான்களான அவர்கள் தமது சகோதரர்களை வழிகேட்டில் இழுத்து செல்கின்றனர், மேலும் அதில் குறை வைக்க மாட்டார்கள். நீர் அவர்களிடம் சான்றை கொண்டு வராத போது நீரே சுயமாக அதை உருவாக்க மாட்டீரா என்று கேட்கின்றனர். எனது இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதையே பின்பற்றுகிறேன். இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்த ஆதாரங்களாகவும் இறை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று நபியே கூறுவீராக. குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உமது மனதிற்குள் பணிவுடனும் அச்சத்துடனும் சொல்லில் சத்தமின்றியும் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுவீராக. அலட்சியம் செய்வோருள் ஒருவராகி விடாதீர்கள். உமது இறைவனிடமிருப்போர் வானவர்கள் அவனை வணங்குவதை விட்டும் கர்வம் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அவனை போற்றுகின்றனர், அவனுக்கே சஜிதா செய்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 8 அன்ஃபால்லேருந்து பார்க்க போகிறோம். நபியே, போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். போரில் கிடைத்த வெற்றி பொருள்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் உரியது என்று கூறுவீராக. அல்லாஹுவை அஞ்சி உங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இறை நம்பிக்கையாளர்கள் யாரென்றால் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டார் அவர்களின் உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவனது வசனங்கள் அவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டால் அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அவர்கள் தமது இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவிடுவார்கள். அவர்களே உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு தமது இறைவனிடம் அந்தஸ்துகளும் மன்னிப்பும் கண்ணியமும் உணவும் உண்டு. இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினர் தமது கண் முன்னே மரணத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவரை போன்று பத்ரு போரை வெறுத்த நிலையில் உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் உம்மை வெளியேற்றுவது போலவே உண்மை தெளிவான பின்னரும் அது குறித்து உம்முடன் வாதிக்கின்றனர். வாணிப கூட்டம் அல்லது எதிர்ப்படை ஆகிய 2 கூட்டத்தில் ஒன்று உங்களுக்கு உண்டு என அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நினைத்து பாருங்கள். ஆயுதம் ஏந்தாத வாணிப கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். அல்லாஹ்வே தனது கட்டளைகளால் உண்மையை உறுதிப்படுத்தவும் இறை மறுப்பாளர்களை வேறறுக்கவும் நாடுகிறான். குற்றவாளிகள் வெறுத்தபோது அவன் பொய்யை அழித்து உண்மையை உறுதிப்படுத்தவே நாடுகிறான். உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடிய போது அணிவகுக்கும் வானவர்களில் 1000 பேரை கொண்டு உங்களுக்கு உதவுவேன் என அவன் உங்களுக்கு பதிலளித்தான். நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவி இல்லை. அல்லாஹ் மிகத்தவன், நுண்ணறிவாளன்.
நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக தன்னிடம் இருந்து சிறு தூக்கத்தை உங்களுக்கு அவன் தழுவ செய்ததை நினைத்து பாருங்கள். மேலும் அவன் வானிலிருந்து உங்கள் மீது மழை பொழிய செய்தான். அதன் மூலம் உங்களை தூய்மைப்படுத்தவும் சைத்தானின் அசுத்தத்தை உங்களை விட்டு நீக்கவும் உங்கள் உள்ளங்களை வலுப்படுத்தவும் அதன் மூலம் பாதங்களை உறுதிப்படுத்தவும் இவ்வாறு செய்தான். உமது இறைவன் வானவர்களிடம், நான் உங்களுடன் இருக்கின்றேன். எனவே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துங்கள். இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் பீதியை போடுங்கள். எனவே கழுத்துகளில் மேல் வெட்டுங்கள், அவர்களின் மூட்டுகள் ஒவ்வொன்றையும் வெட்டுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பார்ப்பீராக. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் 8 12வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு.